ரெக்கார்ட் ஆயிடுச்சா? ஓகே. கதவு தட்டுறாங்க கைஸ், ஒரு நிமிடம். இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஒரு 4-5 டைமுக்கு மேலே வீடியோ இன்ட்ரோ கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறப்ப கதவை தட்டி சூப் கொடுத்தானுங்க. அடுத்த டைம் வந்து அந்த சூப்போட வந்து பேசினேன். செகண்ட் டைம் இன்ட்ரோ கொடுத்தேன். அப்படி இன்ட்ரோ கொடுக்குறப்ப இந்த காற்று, ஏர் கூலர் ஒன்று ஓடிட்டுருக்கு. அந்த காற்று வந்து இந்த மைக்கில் படுற சவுண்டு கேட்டுது. நான் லெவல் 3 தான் வச்சுருந்தேன், பட் ஏதோ ஆயிடுச்சு. அதனால் வந்து சவுண்டு கேட்டுதுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு தேர்ட் டைம் செக் பண்ணிட்டு தேர்ட் டைம் இதே ரீசனை சொல்லி ஒரு இது பேசினேன். அதுலேயும் காற்று சவுண்டு கேட்குது. இப்போ இது வந்து 4வது முறையாக வந்து நான் பேசுகிறேன். இன்ட்ரோ இல்லை, அதனால் இதை ஒரு இன்ட்ரோவாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இதை பேசுகிறேன். இப்போ இதுவும் கேட்கல அப்படின்னா அவ்வளோ, நீ வீடியோ கிடையாது, ஒரு இதுவும் கிடையாது. செக் பண்ணுவோம். அப்படி இது சக்ஸஸ்ஃபுல்லாக கேட்டுருந்துச்சு அப்படின்னா இதுதான் இன்ட்ரோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரிவ்யூ. ரியாக்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு வேறொரு டிவைஸ் தேவைப்படுது. அது இல்லாத காரணத்தால் நம்ம ரிவ்யூக்கு இறக்கணும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். ஒரு நிமிஷம். ஓகே. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க போகிறோம் கைஸ். எஸ் கைஸ். இந்த வீடியோவில் வர மாதிரி ஒரு பர்டிகுலராக இவன் வரமாட்டான், இவன் வந்து இந்த 2 நாளைக்கு முன்னாடி வரலன்னு சொல்லிடுவான், இவன் நாளே வரலன்னு சொல்லுவான், இவன் காலையில் எந்திரிச்சு வரலன்னு சொல்லிடுவான். அந்த கதையே கிடையாது. உட்காந்து நாங்கள் ஒரு மாதம் ஃபுல்லாக பிளான் போடுவோம். நாங்களே பிளானை கேன்சல் பண்ணிடுவோம். இப்போ என்னன்னா, இப்போ அவனை மாதிரி தான் எங்கள் கேங் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து எல்லாத்துலேயும் வரேன்னு சொல்லிட்டு தனித்தனியாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன காரணம் சொல்லி வராமல் இருந்துக்கலாம் அப்படின்னு. காலேஜ் ஒரு 5 வருஷம் படித்தோம். 5 வருஷம் ஃபுல்லாக ட்ரிப்பு போகிறோம் தான் பேசணும் பொழுது எங்கேயுமே போகல. இன்னும் பேசிக்கிட்டு இருக்கோம். போகலாம், கொல்லிமலை போகலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. லோக்கலில் போகலாம் அப்படின்னு. திருவருகாடில் பூந்து பழவேற்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுக்கின்னு. விடுமாமே விடு, அவங்க தான் ஏதோ அறிவில்லாமல் பேசிட்டு. அதுக்காக அறிவில்லாம இப்படியா பேசுறது? எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. எப்படின்னா, குரூப்ல வந்து ஒருத்தர் இருப்பான் ஓல்ட்டுறதுக்குன்னு. எங்க குரூப்பே ஒரு ஓல்டல் குரூப் தான். அதனால எங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. நாங்களே வந்து பிளான் போட்டு நாங்களே ஓட்டிடுவோம். என்ன குரூப்ல ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆச்சு கரூரில். அவன் கல்யாணத்துக்கு இங்கேருந்து போனோம். போயிட்டு ₹1 அவனுக்கு வந்து ஒரு மொய் வைக்கல, ஒரு கிஃப்ட் கூட வாங்கிட்டு போல. ஏன்டா அப்படின்னு கேட்டால், 1ஆம் தேதி சம்பளம் போட்டுவானுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து அவனுக்கு பேசி வாங்கி கொடுத்துடலாம், நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னானுங்க. திரும்ப அவன் மேரேஜ்லாம் முடிச்சுட்டு சும்மா கால் பண்ணுவான்ல, அப்போ எவனுமே அவன் ஃபோன் எடுக்கல. நான் இங்கே பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவன் 2 இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? யாரோ கூடவே வருவா, யாரோ பாதியில போவா, அது யாரு என்ன ஒண்ணும் நம்ம கையில் இல்லையே. வெளிச்சம் தண்டவ ஒருத்தி, அவளை இருட்டுல நிறுத்தி ஜோரா பயணத்தை கிளப்பி தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ, தனியா எங்கே போனாலோ. இந்த வீடியோவில் வந்து பின்னாடி உட்காந்துருக்கவனுக்கு தான் லவ் ஃபெயிலியர். இப்போ ஏன் ரியல் லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்னா, நம்ம நண்பர் ஒருத்தரோட போவோம். அவர் யாருன்னு இந்த வீடியோ பார்க்குற அவருக்கே தெரியும். கண்டுபிடிச்சி வேணா கமெண்ட் பண்ணுப்பா தம்பி. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவர் தான் வண்டி ஓட்டுவாப்புல. பின்னாடி உட்காந்துட்டு நம்ம இந்த சோகமான பாடல்கள்லாம் போட வேண்டியது. அவர் எப்படின்னா, நாங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணி 3 மாதத்துக்குள்ளேயே ஆள்லாம் கரெக்ட் பண்ணி நல்லா அவுட்டிங்லாம் போயிட்டு நல்லா வசந்த காலமாக இருந்தார். காலேஜெலாம் முடிய போகிற ஸ்டேஜில் டக்குன்னு பிரேக்கப் ஆகிடுச்சு. காலேஜ் முடிஞ்சு பிரேக்கப் ஆகிடுச்சு. உனக்கு ஆகணும்டா, கூட இருக்கவனா நம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் எல்லாம் கமிட்டடாக இருக்கோம். தம்பி வந்து சிங்கிளாக இருக்காப்புல. அதனால அவருக்காக சிரிப்பா வருதுடா. நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு. ஓகே, சிரிக்கிறாங்க சொல்ல. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து அவனை தான் சொல்கிறேன்னு அவனுக்கு தெரிஞ்சுன்னா நீ செருப்பை கழட்டி அடிப்பான்.
முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உனக்கு ஷேர் பண்ணாமல் பார்த்துக்கணும். மூஞ்சிலே முடிக்க மாட்டேன். இந்த ஏய், பக்கத்துல நான் சொல்றேன் ஒரு கேட்டு வர போங்கய்யா. மாட்டேன். மாமா. போதும். என்னங்க இவன் இப்படி இருக்கான்? ஏய், உன்னை யாரா இப்படி மாத்தினது? ஏய் இங்க சொல்றா டேய், யாரா உன்னை இப்படி மாத்தினா? இவன் என்னங்க இப்படி இருக்கான்? ஐயோ, ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க இவன். இப்படிதான் கைஸ், நம்ம படிக்கணும்னோ இல்லை ஒரு விஷயத்த புதுசாக கற்றுக்கணும்னோ வாழ்க்கையில் முன்னேறலாம்னு நினச்சி நம்ம ஒரு விஷயம் பண்ணிட்டு இருப்போம். அப்போ தான் மேலே ட்வைன் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கோம். விஜய் சித்து பிளாக்ஸ், அப்புறம் வந்து வடக்கு டோலி இவரா, சட்டப்பேரவையில் சம்பவம் செய்த தளபதி, அப்புறம் வந்து அது பேர் என்ன, ஆராதனை, என்ன பாபு சேகர் பாபுவை பார்த்து முறைத்த அறநிலைத்துறை அமைச்சர், இந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணோம். இந்த நாய் சேரை பிடிச்சி கொண்டு போய் கொரில்லா செல்ல போட்டு அந்த மொட்டை ராரா மாதிரி அது மாதிரி இருக்கு. இந்த மொபைல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து நம்மளை கூப்பிடுது, இழுக்குது, அப்படியே வா வா வந்து எடுத்து என்னை நோண்டு அப்படின்னு. தப்பா இருக்கு. BMW கார் பிரைஸ் எவ்வளோ? ஏய், வேலை முடிஞ்சிச்சா? ஹாஸ்பிட்டல் ஆஃப் பண்ண போறான். வண்டியை வீட்டுக்கு 100 கிலோமீட்டருக்கு அங்கிட்டே ஆஃப் பண்ணிடுவானுங்க. ஏன்டா ஆஃப் பண்ணிட்டு வர அங்கேருந்து வரையிலேன்னு கேட்டாமா, 50 ரூபாய்க்கு தான் பெட்ரோல் போட்டேன், காலைல போகிறப்ப பங்கு போடுறதுக்கு முன்னாடி ஆஃப் ஆயிரும் அப்படிம்பானுங்க. ஆனால் இது என்ன தேடிட்டு இருப்பானுங்கன்னா, பென்ஸ் கார் என்ன ஆகலை, ஆடி கார் என்ன ஆகலை, ஃப்ளைட்டு டீசலில் ஓடுதா பெட்ரோலில் ஓடுதான் தேடிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி வண்டி என்ன விலை இருக்கும்? அந்த காரை மச்சான் ஒரு 5 லட்சம் இருக்க மச்சான். 5 லட்சம் ஆக மாட்டாது, சாஸ்தி ஆகுதுல்ல? ஆமா மச்சான். போய் அதை வாங்கினா அப்போ. இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், யாரோ ஒருத்தனை வந்து நான் வந்து தப்பாக பேசுகிறேன்னு. அது நான் தான். இப்போ இதில் இருக்க எல்லா ரீல்ஸையும் வந்து நான் என்னோட ரிலேட் பண்ணி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற யாரையோ சொல்லிட்டு இருக்கேன். அந்த லவ் மேட்டரை தவிர மீதி எல்லாமே நான் தான். அந்த லவ் மேட்ரு மட்டும்தான் அந்த அவன், மீதி எல்லாமே நான் தான். என்னை நானே தான் திட்டிகிட்டு இருக்கேன். ஸோ யாரோ ஒருத்தரை வந்து நான் திட்டி யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையை வந்து கேலி செய்யணும்னு நினச்சிக்காதீங்க கைஸ். எல்லாமே என்னுடைய வாழ்க்கையில் அந்த மட்டுமே. நான் இவ்வளோ பேசுகிறேன், எதுவுமே இல்லாமல் இவ்வளோ பேசி இவ்வளோ தூரம் கடத்தி கொண்டு எத்தனை செகண்டில் இருக்குன்னு தெரியல, எத்தனை நிமிஷத்தில் இருக்குன்னு தெரியல. பட் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எனக்கு நானே ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கிறேன். குட் குட், யூ ஆர் குட். சொல்ல என்ன விஷயம்? இப்பெல்லாம் நீ முன்ன மாதிரி பேசுறது இல்லடி. முன்னாடியே உன்ட்ட நான் பேச மாட்டேனே. இது தெரிஞ்சிருந்தாதான் அவன்கிட்ட முன்னாடியே பேசியிருக்க மாட்டானே. அவனுக்கு நம்ம நீ ஊன் சொன்னாலே அவன் வந்து நீ என்னமோ 10,000 வார்த்தை அவன்கிட்ட பேசுன மாதிரி அவன் நினைச்சுக்குவான். இந்த மாதிரி நிறைய பசங்க சுத்துறானுங்க. அந்த பொண்ணு பேசவே பேசாது. இவனுங்களாம் ரீல்ஸ் அமைச்சுக்கிட்டு இவனுங்களாம் மெசேஜ் பண்ணிட்டு, சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்ட, சாப்பாடுல உப்பு இருந்ததா, மோர் ஊற்றி சாப்பிட்டியா, சாப்பிடலையா அப்படின்னு கேட்பானுங்க. இவங்க காலையில குட் மார்னிங் சொன்னா சாயந்தரம் வந்து குட் ஈவினிங் சொல்லுவாங்க. அப்புறமா இவன் வந்து நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னோட்டி அந்த பொண்ணு இவன்கிட்ட பேசாது, இவனை அவாய்ட் பண்ண தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் இவர் கால் எடுத்து நீ முன்ன மாதிரி என்கிட்ட பேசுறது இல்லை, டேய் பேசலடா, உன்கிட்ட ரிப்ளை பண்ணியிருக்காங்கடா. கடல் நீரும் உப்புத்தான், கண்ணீரும் உப்புத்தான், உங்களை நம்பினதே என் தப்பு. இங்க வாழ்க்கைய என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? என் எய்ம் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை. போலீஸ். கடவுள் வந்து உங்களுக்கு 2 வாரம் தராரு. ஒன்னு போலீஸ் வேலை, ஒன்னு பொண்ணு, கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க எது சூஸ் பண்ணுவீங்க? பொண்ணு தான் ப்ரோ. வாழ்க்கையை வாழ்றதே வந்து அதுக்காக தான்றப்ப அவன் ஸ்ட்ரைட்டா அதை தேர்ந்தெடுக்கிறதுல என்ன தப்பு? எதுக்கு இதெல்லாம்? வழி தெரியாத டோரா பூச்சிக்கெல்லாம் வழி சொன்ன மாட்டேன் நானு. இப்ப எனக்கே வழி தெரியல. என் நிலைமை ரொம்ப வேதனையா இருக்கு, வருத்தமா இருக்கு. அப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்பெல்லாம் இந்த மாதிரிலாம் இவ்வளோ கஷ்டம் வரும், இவ்வளோ விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம்னு தெரியாம ஜாலியாக அப்போ டோரா பூச்சிக்கு வழி சொல்லிட்டு மந்திரக்கல் வச்சுக்கிட்டு ஆம்பிள் ட்ரிக்ஸ் தேடிட்டு குளத்துக்குள்ள இந்த மாதிரி ஜாலியாக இருந்தோம். இப்போ வந்து சூடி வாங்குவோன்னு முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா சீக்கிரமாக வளர்ந்து பெரிய ஆள் ஆகணும், அந்த அண்ணன் மாதிரி ஆகணும், இந்த அண்ணன் மாதிரி ஆகணும், அந்த மாதிரிலாம் ஆகணும் கனவு கண்டிருக்க மாட்டோம். இப்போ என்னன்னா நம்மளே வந்து ஒரு மண்டை உடைச்சல்ல இருந்துட்டு ஒருத்தன் கால் பண்ணி சொல்லுவான், இந்த மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரு வழியும் புரியல தெரில அப்படின்னா அவன் ஒரு காமெடி சொல்லுவான், வழி தெரிலன்னா மேப் போட்டு போக மச்சான் அடிக்குமா. இப்போ நான் என்ன பண்ணுறது, அவ்வளோதான். இப்போ நான் என்னோட கவலை நினச்சி நான் கவலைப்படுறதா, இப்போ இந்த நாய்கிட்ட சொல்லி நான் பல்ப் வாங்கினேனே இதை நினச்சி கவலைப்படுறதா? டிப்ரெஷன். படிச்சு பட்டம் வாங்கின நீங்க படிக்காத நானுங்க. உங்க படிப்புக்கும் அறிவுக்கும் தகுந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கறதா
புத்திசாலித்தனங்க. படிப்பு பட்டம்லாம் பார்த்து முன்னுரிமை கொடுக்கறதுக்கு காதல் ஒண்ணு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் இல்லைங்க. அது மனசை பார்த்து வர்ற விஷயம். மனசுன்னு பார்த்தா நீங்க 1000 பட்டதாரிகளுக்கு சமம். படிச்சவரோட வாழறத விட மனசுக்கு பிடிச்சவரோட வாழறதுல தாங்க சந்தோஷமே இருக்கு. நண்பர்களே, இந்த டயலாக்லாம் வந்து உங்கள் ஆளுக்கு அவங்க வீட்டை பார்க்குற மாப்பிள்ளை ஒன்று ஐடியில் இல்லாமையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் ஜாப் இருக்க ஒரு மாப்பிள்ளையாவோ இல்லாத வரைக்கும் தான் இதெல்லாம். அப்படி இருக்கிற மாப்பிள்ளைய யாராவது பார்த்துட்டாங்க உங்கள் ஆளுக்கு அப்படின்னா கேள்விக்குறி தான். அண்ணே என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? மெச்சூரிட்டி என்னன்னு தெரியுமா கைஸ்? ஒருத்தர் பல்ல அடிச்சு உடைக்கும் வரைக்கும் கோவம் போது அவர்கிட்ட பல்ல கட்டுவாங்க மெச்சூரிட்டி. அதே மாதிரி உங்க சந்தோஷத்துக்காக மத்தவங்க கஷ்டப்படுத்தாதீங்க. அதே மாதிரி உங்க சந்தோஷத்தை மத்தவங்களுக்கு விட்டு கொடுத்துறாதீங்க. சந்தோஷம் ரொம்ப முக்கியம். பிகிலே தேங்க்யூ. இந்த வயசுல நான் எங்க அண்ணன் வந்துட்டானா மிச்சரை தின்னு முடிச்சிருவான்னு சொல்லிட்டு அவன் வரத்துக்கு முன்னாடியே ஒரு கிண்ணத்தை அள்ளி ஒளிய வச்சுட்டு அவன் வந்ததுக்கு அப்புறம் ஆளுக்கு பாதி பங்கு எங்க அம்மாட்ட வாங்கி வச்சுக்குவேன். இதை எப்படி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த ஒளிச்சு வச்ச மிச்சரை யாருக்கும் தெரியாம பாதுகாத்துக்கிட்டு இருப்பேன். இவனுங்க என்னடானா வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. கவலையா இருக்கு, நம்ம இந்த மாதிரிலாம் இல்லாமல் போயிட்டோமே அப்படின்னு. இப்போ இருக்க மெச்சூர்லாம் வந்து அப்போ இருந்தது அப்படின்னா ஒன்றும் கிழிச்சிருக்க மாட்டோம். இப்போ எப்படி ஓப்பி அடிக்கிறோமோ இதுதான் அப்பயும் பண்ணியிருப்போம். இப்போ இருக்க லெவலில் கூட அப்போ இருந்திருக்க மாட்டோம். சில விஷயங்களை வந்து ஒதுக்கி வைக்கிறவங்க இதை நம்ம அப்போல்லாம் பண்ணலை. உட்காந்து அப்போல்லாம் நான் அழுதுட்டு இருப்பேன். இப்போ ஒரு ஹோம்ஒர்க் சொல்லிட்டாங்க அப்படின்னா அழுகு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி ஊற்றும், தாரையாக ஊற்றி நோட்லாம் நனைஞ்சு போவோம். எங்கள் அம்மா வந்து வாடா நாளைக்கு பண்ணிக்கலாம் வந்து சாப்பிட்றாங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுவேன். இப்போ இருக்க மாதிரி நான் அப்போ இருந்து இந்த மெச்சூர்டாக இருக்கணும்னு நினச்சி இருந்திருந்தேன்னா மூடி வச்சுட்டு நாளைக்கு அடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருந்திருப்பேன். அப்புறம் அந்த 5th கூட நான் பாஸ் பண்ணியிருக்க மாட்டேன். 5th வரைக்கும் நல்லா படித்தேன். 6th 7th அப்புறம் 12th வரைக்கும் ஆவரேஜாக படித்தேன். காலேஜ் போயிட்டு நம்ம ஐயா எடப்பாடி ஐயாவால் பாஸ் ஆகி ஒரு வழியாக வெளியே வந்துட்டேன். எண்ணி பார்க்க வேண்டும். கொரோனா காலம் எங்களால் பரீட்சை எழுத முடியும். ஆல் பாஸ் போட்டேன், ஆல் பாஸ் கொடுத்தேன். நீ சந்தோஷமா இருக்கியா? நான் சந்தோஷமா இல்லை. நண்பர்களே, அவ்வளோதான். நின்று கால் வலிக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ எப்போ வரும்னு தெரில. அதுக்கு நீங்கள் யாரும் வெயிட் பண்ணுற மாதிரியும் தெரில. ஸோ இதோட முடிச்சுக்கலாம். பாய்.